ஹலோ பீப்பர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் ஒரு தமிழ் படமாக இன்றைக்கி தியேட்டர்ஸில் வெளியாகி இருக்கிற ஹிட் லிஸ்ட் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த விமர்சனம் பார்த்து முடிச்ச உடனே பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு கடைசியாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் நம்ம கதாநாயகன் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர். இவருக்கு ஒரு அழகான குடும்பம், அம்மா, ஒரு தங்கச்சி. இவருடைய உலகமே அந்த 2 பேர் தான். ஆனால் இவரே எதிர்பார்க்காம ஒரு தருணத்தில் இவருடைய அம்மாவையும் தங்கச்சியும் யாரோ ஒரு மாஸ்கடு மேன், ஒரு மர்ம நபர் கடத்தி கொண்டு போய் வச்சுக்கிட்டு கதாநாயகனுக்கு கால் பண்ணி, தம்பி இப்போ நான் சொல்கிறது எல்லாத்தையும் நீ வரிசைக்கு செய்கிற, இல்லைன்னா இவங்க 2 பேரும் உயிரோடு உனக்கு திருப்பி கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம கதாநாயகனை மிரட்ட ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பார்க்கும்போது 2008 வெளியான அன்ட்ரேசபிள் அப்படிங்கிற அந்த படமும் சரி, நம்ம சா ஃப்ரான்ச்சைஸி, நீங்கள் எந்த படத்தை வேணாலும் எடுத்துக்கலாம், இது எல்லாமே நம்மளுடைய கண்ணு முன்னாடி ஒரு பக்கம் ஓடத்தான் செய்யுது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த படங்கள் எல்லாத்தையும் போட்டு பரட்டி எடுத்து உருட்டி எடுத்து ஒரு படமாகத்தான் இந்த படத்தை கொண்டு வந்திருக்கு இந்த டீமு. அதுலேயும் குறிப்பாக இந்த படத்திலே கூட அந்த மாஸ்கடு மேனுக்கு ஒரு வாய்ஸ் எப்படியாவது பயங்கர எஃபெக்டிவாக ஒரு வாய்ஸை உட்கார வைக்கணும் டப்பிங்கில். அதுதான் ஆடியன்ஸுக்கு ஒரு பெரிய பதட்டத்தையும் அந்த கனெக்டையும் கொண்டு வரும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வாய்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. அது என்னமோ அந்தளவுக்கு பெருசாக ஒட்டின மாதிரி எனக்கு ஒரு ஃபீலே வரலை. ஏன்னா சா படத்தில் அந்த ஜிக்ஸா கதாபாத்திரத்துக்கு டாபின் பெல் ஒரு வாய்ஸ் ஒன்று பேசியிருப்பார். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், அந்த படம் பார்த்தவங்க அத்தனை பேர்த்துக்குமே. ஹலோ ட்ராய், யூ ஆர் கோயிங் டு டை இன் அ ரூம் நாட் பிகர் தேன் திஸ் வேர் யூ ஆர் நவ், லிவ் ஆர் டை, மேக் யுவர் சாய்ஸ் அப்படின்னு ஒரு வாய்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாரு. உங்களுக்கு தெரியும், அப்படி தான் அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்தளவுக்கு பெருசாக உட்காரலை இந்த படத்தில். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பரபரப்பான ஒரு ஃபஸ்ட் ஹாஃபு, நம்ம இல்லத்தரசியல் எல்லாத்தையும் கவரக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் எமோஷனலான ஒரு செகண்ட் ஹாஃபு, ரெண்டையும் கலந்து தான் இந்த படத்தை இந்த டீமு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கு. இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு டெஃபினட்டாக பல பேர் கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அதனால் ஒரு பெரிய சர்ப்ரைசிங் எலமெண்ட்டாக நல்லா இருக்குதுங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தங்கை டாக்டர் அனிதாவுடைய அந்த பேர் அந்த கதையில் இவங்க யூஸ் பண்ண விதமும் சரி, நீட்டை பற்றின இவங்களுடைய பெர்செப்ஷன் என்ன அப்படிங்கிறத இவங்க அந்த கதையில் விட்ட விஷயமும் சரி, ரொம்ப பிரீச்சியாக இல்லாமல் அப்படி போகிற போக்கிலேயே அப்படி தூவிட்டு போயிட்டாங்க அந்த விஷயங்கள் எல்லாத்தையும். அது அழகாகவே இருந்தது இந்த கதையில். விக்ரமன் டைரக்டர் இருக்கார் இல்லையா, அவருடைய பையனான விஜய் கனிஷ்கா தான் படத்துடைய கதாநாயகன். முதல் படத்தில் எப்பயுமே அந்த ஒரு பதட்டம், அந்த ஒரு நடுக்கம் அப்படிங்கிறது பர்ஃபார்மன்ஸில் டெஃபினட்டாக தெரியும். அப்படி எதுவுமே தெரியல, பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸு, எமோஷனல் சீக்வன்ஸ்னு எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு நேர்த்தியாகவே அவர் கொண்டு வந்திருக்காரு ஸ்க்ரீனில். சரத்குமார் சொல்லவே வேண்டாம், எப்பயும் வர்ற மாதிரி அந்த ஒரு காப் அட்டகாசமாக அந்த ரோலை ஹோல்ட் பண்ணியிருக்கார் அப்படின்னே சொல்லலாம். இவங்க 2 பேர் போக ஸ்மிருதி வெங்கட், ஜிவிஎம், சித்தாரா, அபிநக்ஷத்ரா, சமுத்திரகனி அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவங்கவங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்தை நேர்த்தியாகவே கொண்டு வந்திருக்காங்க ஸ்க்ரீனில். எனக்கு இந்த படத்தில் என் கிரெடிட்டில் அப்பாவுக்கான ஒரு எமோஷனல் சாங் ஒன்று இருக்குது, அது சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அதை தவிர மற்றபடி படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் எல்லாமே ஒரே இறைச்சல் தானே தவிர எங்கேயும் அந்தளவுக்கு அந்த சீனை அடுத்த கட்டத்துக்கு எலிவேட் பண்ணிட்டு போகிற அளவுக்கு பெருசாக இம்ப்ரெசிவாக எதுவுமே அந்தளவுக்கு எனக்கு படலை இன் டேர்ம்ஸ் ஆஃப் மியூசிக்கு. இந்த படத்தில் ஹீரோவுக்கு அம்மாவுக்கு 40 வயசு அப்படிங்கிறாங்க, ஹீரோவுடைய தங்கச்சிக்கு 15 வயசு அப்படிங்கிறாங்க. தங்கச்சிக்கு 15 வயசுலாம் இருக்கட்டும், அம்மாவுக்கு எப்படி 40 வயசு இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு புரியல. ஹீரோவே கிட்டத்தட்ட ஒரு 24-25 வயசு மதிக்கத்தக்க நபராகத்தான் காமிக்கப்படுறாப்புல அந்த படத்தில். வயசு சொல்லலை, ஆனால் ஆள் பார்க்கும்போது அப்படி தான் இருக்கிறாப்புல. அவங்க அம்மாவுக்கு 40 வயசுனா என்ன, அந்த அம்மா 15 வயசாக இருக்கும்போதே ஹீரோ பிறந்துட்டாப்லையா? இது என்ன லாஜிக், இந்த வயசு எப்படி போர்ட்ரே பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இந்த கதையை பொறுத்தளவுக்கு நீங்கள் உலக படங்கள்லாம் நம்ம சேனல்லாம் எல்லா விமர்சனங்களும் பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டே கூட நீங்கள் ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய அளவில் தான் இருக்கும் அந்த நபர்களுக்கு. நீங்கள் உள்ளூர் படம் தான் சார் பார்ப்போம், நமக்கு ஒன்றும் பெருசாக அப்படியெல்லாம் உருட்டு நாள் கிடையாது நம்ம அப்படின்னா கூடவே இந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு உங்களுக்கு ப்ரிடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு இல்லை ஒரு சர்ப்ரைசிங் எலமெண்ட்டாக இருக்கலாமே ஒழிய, ஹீரோவை ஒரு மாஸ்கடு மேன் மிரட்ட ஆரம்பிக்கிறான் அப்படின்னு எங்கே கதை ஆரம்பிக்குதோ அங்கே இருந்தே கம்ப்ளீட்டாக அந்த கிளைமேக்ஸுக்கு நீ ரீச் ஆகிற வரைக்கவே எல்லா விஷயங்களையும் மேக்ஸிமம் உங்களால் ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் கதையில் நடக்கும். அதுதான் அந்த படத்துடைய மிகப்பெரிய பிரச்சனையை. இது எல்லாம் தாண்டி இந்த படத்தில் ஒரு கதாபாத்திரம் ஒரு ஃபிங்கரை கட் பண்ணுற சீன் ஒன்று இருக்குது. அவசியமாக அந்த ஃபிங்கரை கட் பண்ணணுமா, தேவையே இல்லையே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. நீங்கள் படம் பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்களுக்கும் அதே ஃபீல் வந்துச்சா இல்லையான்னு. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு ஓகே வாட்ச் தான் இந்த ஹிட் லிஸ்ட். அடல் கானடை பொறுத்தளவுக்கு செக்ஷுவலாக எந்த ஒரு போர்ட்ரேலும் கிடையாது, பட்
ரத்தம் தெரிக்கக்கூடிய கொடூரமான குரோதமான காட்சிகள்லாம் உள்ளே இருக்குது. இது எப்படி யூஏ கொடுத்தாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படம் இன்றைக்கி தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. அப்புறம் என்ன, உங்களுடைய கால் தான். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.